Hey fam, welcome back to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன வண்டி எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை பேர் 3 3 6 7 8 பேர் 8 சீட்டர் காருங்க. ஒரு தரமான ஒரு கார் எடுத்து வந்திருக்கோம். சுசுகி கம்பெனில இருந்து லேட்டஸ்ட் மாடல். ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு என்ன இருக்கு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமா இந்த வீடியோ போட்டு ஒரு 2-3 நாளே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வீடியோ தொடர்ந்து பாருங்க என்ன வண்டி அப்படிங்கிறத. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டீங்கன்னா நான் போற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்டா உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். சரிங்களா? நம்ம 100K அடிக்க எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வீடியோக்குள்ள போகும்போது தம்ஸ் அப் லைக்கை கொடுத்து விட்டீங்கன்னா அடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சொன்ன வண்டி பாத்தீங்கன்னா சுசுகி கம்பெனில இருந்து மாருதி சுசுகி எர்டிகாங்க 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. சுசுகி மாருதி சுசுகி எர்டிகா ZDI டாப் எண்ட் வேரியன்ட். உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துடும். 90,000 கிலோமீட்டர் ரன்னிங்க வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. சரிங்களா? 90,000 கிலோமீட்டர் வித் CSR கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. இதோட பிரைஸ் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிரைஸுக்கு இந்த வண்டி யாரும் தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பிரைஸ் சொல்ல போறோம். ஸோ பிரைஸை வந்து நான் வீடியோட எண்டில் மிடில் எங்க நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? இந்த வண்டி பாத்தீங்கன்னா FC இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல தாங்க இருக்கு இந்த வண்டிக்கு. இந்த வண்டியோட 4 டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக் பாத்தீங்கன்னா பாத்துட்டு வந்துடலாம். (2012) செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. மாருதி சுசுகி எர்டிகா ZDI டாப் எண்ட் வேரியன்ட் 90,000 கிலோமீட்டர் ரன்னிங்க வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு இந்த வண்டி உங்களுக்கு. சரிங்களா? வித் FC இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டோட. இப்போ வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வண்டி காருக்குள்ள பார்த்தீங்கன்னா உட்காந்து இருக்கோம். ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியா இருக்குங்க. 2012 மாடலா இருந்தாலும் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கும்போது இந்த அளவுக்கு பிரீமியமா மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் வந்துடும். ஒன்று டிரைவருக்கு இன்னொன்று கோ டிரைவருக்கு 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் SRS கம்பெனில இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பிரீமியமா இருக்குங்க. ஏசிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. 90,000 கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு இந்த வண்டி. சரிங்களா? உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே சும்மா நார்மலான மேட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு காரோட தீமே வேற மாதிரி இருக்கு. ஆண்ட்ராய்டு செட் போட்டிருக்காங்க. கம்பெனில இருந்து வந்து செட் கிடையாது. இவங்க எக்ஸ்ட்ரா ஆண்ட்ராய்டு செட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஏசி ஃபுல் கூலிங்ல இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் வராது. உங்களுக்கு நார்மலா மேனுவலா கண்ட்ரோல் பண்ற ஏசி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ வண்டியோட கிலோமீட்டர் டிரைவிங் பார்த்தோன்னா எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம லைவா பார்த்தலாம் வாங்க. வண்டி எவ்வளவு ஓடி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. 94,016 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. சரிங்களா? நல்லா லைவா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. 94,016 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட பார்த்தீங்கன்னா இருக்குங்க. உங்களுக்கு இந்த இதுல பார்த்தீங்கன்னா இந்த 4 ஏசி வந்துட்டு அது இல்லாம பார்த்தீங்கன்னா மேல உங்களுக்கு ரூஃப் ஏசி அதுவுமே வந்துடும். ரூஃப் ஏசியும் வித் ஒர்க்கிங் கண்டிஷனோட இருக்குங்க. வாங்க வண்டியோட ரியர்ல போய் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வண்டியோட ரியர்ல பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கும். ரியர் சீட் கவர்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. நல்ல ஒரு குஷனா பார்த்தீங்கன்னா இருக்கு. உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசிஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த இடத்துல ஒரு ரூஃப் ஏசிஸ் பின்னாடி அதுமெல்லாம் முன்னாடி 4 வெண்ட் அப்படியே கொடைக்கானல் இருக்கிறத விட இருக்குங்க. ஏன்னா ஏசி வெண்ட் அவ்வளோ ஏசி வெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ எர்டிகா ZDI மாடல் டாப் எண்ட் வேரியன்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வண்டி எந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளா லாங் ரைடுக்கு இருக்கும் அப்படின்னு. ஒரு 8 மெம்பர்ஸுங்க இல்லை ஒரு குறுக்கலா இருக்கும் அப்படின்னா ஒரு 7 பேர்னால நல்லா போயிட்டு வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு எலக்ட்ரானிக் பவர் மிரர் வந்துடும். ஸோ அதையும் நான் பார்த்தீங்கன்னா சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. சரி இப்போ வந்து வண்டியோட ரியர் போவோம். ரியரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரிங்களா? இப்போ மிடில் சீட் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட லாஸ்ட் ரியர் சீட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சீட் கவர்ஸ்லாம் எந்த இடத்துல கிளியர் கிடையாதுங்க ZDI டாப் அண்ட் வேரியன்ட்டில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வண்டியோட டிக்கி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 7 சீட்டர் XUV-லாம் பார்த்தீங்கன்னா பெரிய உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ்லாம் கிடைக்காது. சும்மா 2-3 கட்டப்பை அந்த மாதிரி தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சீட்டை பின்னாடி எல்லாம் மடக்கிட்டு உங்களுக்கு வச்சுக்க திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? வண்டியோட இன்ஜின் சவுண்டை தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்கல அதையும் பார்த்தீங்கன்னா கேட்டு வந்துடலாம். இப்போ வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பார்க்குறோம்.
ஸோ இப்போ வந்தனால பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது வண்டி. வந்தோடனே வீடியோ எடுத்து போகிறனால இந்த இன்ஜின் ரூமில் எதுவும் க்ளீன் பண்ணலை, அதனால் கொஞ்சம் டஸ்ட்லாம் அப்படி தான் இருக்கும். இப்போ வண்டியோட ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சவுண்டு இப்போ வண்டியோட இன்ஜின் சவுண்டு கேட்டிருப்பீங்க. ஆஃப்டரா பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் இன்ஜின் சவுண்டு தாங்க இருக்குது. உங்களுக்கு டீசல் இன்ஜின் சவுண்டே பார்த்தீங்கன்னா வரல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வண்டியை. சரி வாங்க இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு எக்ஸ்டீரியர் எல்லாம் பார்த்துட்டீங்க. அதோட டீடைல்ஸாக 1 செகண்ட் திருப்பி பார்ப்போம். இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் சவுண்டு சீட் கவர்ஸ் ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியோட டீடைல்ஸாக 1 செகண்ட் சொல்கிறேன். 2012 மாடல் மாருதி சுசுகி எர்டிகா ZDI டாப் அண்ட் வேரியன்ட் 90,000 கிலோமீட்டர் ரன்னிங் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு உங்களுக்கு. சரிங்களா, எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல தான் இருக்கு. இந்த வண்டியோட பிரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். திண்டுக்கல்ல மோகனா கார்ஸ்ல இருக்கு. இவங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. அதை பார்த்து நீங்க ஈஸியா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு இந்த வண்டியில என்ன எக்ஸ்ட்ரா டவுட்ஸ்லாம் இருக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த உங்களோட ஸ்கிரீன் நீங்க பார்த்துட்டு இருக்க ஸ்கிரீன்ல மோகனா கார்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்குள்ள மட்டும் கால் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா டைம்ல அன் டைம்ல கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரிங்களா, 9 மணிலேருந்து 9 மணிக்குள்ள மட்டும் கால் பண்ணுங்க. 90,000 கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, ஒரு எலஃபண்ட் கிரே கலர்ல ஒரு ZDI டாப் அண்ட் வேரியன்ட் எர்டிகா உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வண்டிக்கு அவங்க சொல்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6,25,000 சொல்றாங்க, 6,400 ரூபா. பட் இது பிக்ஸ்டு பிரைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, வண்டியை செக் பண்ணி பாருங்க, மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பாருங்க, வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கார் எடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னீங்கன்னா இந்த 6,400 இருந்து ஒரு பெரிய டிஸ்கவுண்டே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, அதனால வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. 100 கேடிக்கு என்ன கொஞ்சம் தான் இருக்குது, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லவ் யூ கைஸ், பாபா. அடுத்த போகிற வீடியோவில் பார்க்கலாம்.